வணக்கம். கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதான் கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமா வரும் மிதுனம். அப்ப அவங்களுக்கு அதுல என்ன தொழில் பண்ணாரு? புதனோட வீடு. அப்ப அந்த வீட்டுல என்ன பண்ணலாம்? அது காத்து ராசியா. அப்ப தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் லெவல்ல நீங்க எந்த வேலை செய்யலாம்? ஒரு ஆடிட்டரா இருக்கலாம், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலையா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எழுத்து பதிவாளோட எந்த விஷயம்னாலும் நீங்க செய்யலாம். பிரிண்டிங் மிஷின் துறை வச்சிருப்பாங்க, மிஷின் வச்சு அந்த மாதிரி செய்யலாம். அது விஷுவல் கம்யூனிகேஷன் இது படிக்கலாம். ஏன்னா அது புறப்பூசம் இருக்கிறதுனால பர்னிச்சர், மூங்கில் சம்பந்தப்பட்ட பர்னிச்சர் கடை வைக்கலாம். அந்த மாதிரி இசை கருவிகள் வைக்கலாம். இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு இல்ல ராகு இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யலாம்? ராகு திருவாதிரையா, காத்துராசியா. அப்ப விண்வெளி விமான நிலையத்துல ஏர்போர்ட்டஸா இருப்பாங்க. நீங்க ஏரோநாட்டிக் படிக்கலாம். இந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நீங்க அந்த இதையும் படிச்சுட்டீங்கன்னா அந்த தொழிலை நீங்க செய்தா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரி, அது 10ஆம் இடத்துல மட்டும் பார்க்க வேண்டாம். 2ஆம் இடத்தை பாருங்க. 2ஆம் இடங்கிறது எது? உங்களுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வருது, சுக்கிரனோட வீடு. இந்த வீட்டுல 6ஆம் அதிபதி சனி பகவான் உச்சமடைகிறார். அப்ப நீங்க அரசியல்ல, நீங்க கன்னி லக்னக்காரங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல பவரா இருந்தாச்சுன்னா நீங்க அரசியல்ல இருக்கலாம். பெரிய கவர்னரா இருக்கலாம், போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி துறையில எல்லாம் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அரசியல் நீங்க டாப்பா வருவீங்க. இதுல சூரியன் வீசமடைகிறாரு. சூரியனோட காரங்களான காப்பி கொட்டை, ஏலக்காய், மிளகு, இந்த மாதிரி இதெல்லாம் பொருட்கள்லாம் நீங்க விற்கலாம். சனிய சுக்கிரன் அந்த வீடு சேர்ந்து இருக்கிறதுனால சுக்கிரனோட வீடு பாத்தீங்களா? அப்ப இரும்பு கேட்டு, கிரில் இதெல்லாம் செய்து கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை செய்யலாம். பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். பொதுவாகவே உங்களுக்கு 5ஆம் அதிபதி உச்சம் பெறனால கன்னி லக்னக்காரங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் உங்களுக்கு தொழில் செய்யறதுக்குரிய அமைப்பு வரும். தொழில பெரிய வளர்ச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி தொழிலெல்லாம் நீங்க எடுத்து செய்து பாருங்க, சக்சஸ் ஆகும். உங்க தொழில் மேன்மை அடையிறதுக்கு நீங்க முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நீங்க வழிபட்டு வாங்க. நிச்சயமா உங்க தொழில பெரிய முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.